ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா மடியில் ஏந்தி கொண்டு வந்திருக்கும் தீபத்தை எல்லாராலும் தொட்டு விட முடியாது. என் தீப ஆரத்தியை தொட்ட உனக்காக இப்போ எல்லா விஷயங்களையும் அழகா நான் செஞ்சு முடிக்கிறேன். வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு தானே ரொம்ப நாளா கவலையோடு இருந்தாய். உன் கவலையை போக்கி உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த தீபத்தை தொட சொன்னேன். முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் நீ சிறப்பா செய்து முடிக்கிறதுக்கு உனக்கு தேவையான தெம்பை நான் கொடுப்பேன். இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்துல அது இது நீ கண்டதையும் பார்க்காம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உன் மனதில் வரும் எண்ணங்களை எல்லாம் ஒரு மூன்றாவது மனிதனைப் போல வேடிக்கை பாரு. ஏன்னா சும்மா உட்கார்ந்துருக்கும் போது உன் மனசுல நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். நீ அமைதியாக அமர்ந்து எல்லா நல்ல எண்ணங்களையும் அதற்கான செயலாக மாற்ற முயற்சி செய். எந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம நல்ல எண்ணங்களை மட்டும் யோசிக்கும் போது, அதை செயலாக மாற்றும் போது அது உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும். உன்னால முடியாது நீ நினைச்ச விஷயங்களையும் நல்லபடியாய் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு கவலையே வேண்டாம். சில பேருக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம், சில பேர் நீ பேசுறத காது கொடுத்து கேட்காம உன்னை மதிக்காம மரியாதை கொடுக்காம இருக்கலாம். அப்படி யார் உன்னை என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பதால் தானே எல்லாரும் உன்னை தப்பாவே நினைக்கிறாங்க. உன் ஏக்கங்களையும் போராட்டங்களையும் விடுவித்து உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் தாகத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உன் மன சஞ்சலத்தை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் சுமத்தி விடு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விடியல் வரும்னு காத்திருக்கும் உனக்காக உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ விரக்தி அடையாம எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு. என் கருணை பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கும் பயப்படாம உன் இலக்குகளை நோக்கி செயலாற்ற கத்துக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு எதிரொலி போலதான். இங்கு எல்லாமே திரும்பி வரும். நல்லது கெட்டது பொய் உண்மைன்னு உன்னை நோக்கி எது வந்தாலும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய். உனக்கு சிறப்பானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கையில எனக்கு நடக்கிறது எல்லாமே நான் நினைச்சதற்கு மாறாக எனக்கு எதிராகவே இருக்கேன்னு கவலைப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்னை நம்பி வந்த உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் போது உன் சூழ்நிலைகளை வெகு சீக்கிரம் நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே. எனக்கு தெரியாம இங்க எதுவும் இருக்கவும் முடியாது, எனக்கு தெரியாம எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் உன் கூட உனக்குள்ள இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. உன்னுடைய எதிர்காலங்கிறது உன்னுடைய எண்ணங்களிலும் உன்னுடைய தீவிர முயற்சிகளிலும் தான் இருக்கு. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மூலதனமாக வச்சுக்கிட்டு முயற்சி செய். எப்போதும் பயிற்சி செய்வதை விட்டுவிடாதே. நீ செய்யும் சிறு சிறு பயிற்சிகள் தான் உன் வெற்றிக்கு வழிவகுக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் தவறுகளையும் நீ செஞ்ச தப்பான விஷயங்களையும் நினைச்சு பயப்பட வேணாம். தவறு நடக்கும்போது தப்பு செய்யும் போது தானே உனக்கு எது நல்லதுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு வரும். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா ஓய்விடு. இந்த சாயப்பா உனக்கான சிறப்பான விஷயங்களை செஞ்சு தரத்தான் போறேன். நீ உடலுடைய சக்திக்கு மீறி அதிகமா வேலை கொடுக்கறதால தான் நீ உடம்பும் மனசும் கூட சோர்ந்து போய் ஆரோக்கிய குறைபாட்டோட தவிச்சுக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு சிறப்பா வாழணும், நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும்னா அவ்வப்போது உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும் என் செல்லமே. உன் மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம இந்த சாயப்பாவை நம்பு. நடப்பது அனைத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். முதல்ல கவலையை நிறுத்து. மருந்து கசப்பாக இருந்தாலும் தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே ஒரு தாய் தன் குழந்தைக்கு மருந்தை கொடுக்கிறாள். அதே போலதான் இந்த சாயப்பா நானும் உனக்கு நல்லது நடக்கணும், நன்மை நடக்கணும்னு நினைச்சுதான் உனக்கு சில விஷயங்களை செய்கிறேன். இப்போது உன் நன்மைக்காக நான் நடத்தும் விஷயங்களை பார்த்து பயப்படாதே.
என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன். உன் மனபாரத்தை குறைத்து உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வேன்னு நம்பு. உன்னுடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்பும் எனக்கு தெரியாமல் இல்லை. கூடிய சீக்கிரம் உன் மன போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் மலரப்போகுது. இந்த சாயப்பா உன்னை கைவிட்டுட்டேன் தானே நீ நினைச்ச. நான் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல நல்ல மாற்றங்களைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இப்போது நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா? நீ எதை நினச்சிக்கிட்டு எனக்கு தீபம் ஏற்றினாயோ அது இப்போது நல்லபடியாக நடக்க போகுது. உன் நம்பிக்கை ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் மனசில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு உன் வேலைகளை மட்டும் செய். உனக்கான செயல்கள் அனைத்துக்கும் இந்த சாயப்பா நான் தான் பொறுப்பாளன். நீ தைரியமாக உன்னுடைய கடமைகளை செய். கொஞ்சமும் பயம் வேண்டாம். என் மீது நம்பிக்கை வச்சினா நானே உன் ஆசைகளை பூர்த்தி செய்து உன் பக்தியை அதிகப்படுத்துவேன். உன் முதுகுக்கு பின்னால உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் கூட நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. இறைவன் எதுவும் தரவில்லைன்னு நீ சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காம நான் உனக்கு கொடுத்த விஷயங்களையும் அருமை பெருமைகளையும் புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியாம பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்துல என்னை விட அதிக அன்பும் அக்கறையும் உன் மேல வச்சவங்க யாருமே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் அமைதியாக இரு. தனியாக இருந்தாலும் தவிக்கிறாக நினைக்க வேண்டாம். தனியாக இருப்பதே மிகப்பெரிய நல்ல விஷயம்தான். ஏன்னா இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் யாருமே கூட வரமாட்டாங்க. நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாம சோகமா சோர்ந்து போகாம தைரியமாக இரு. நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. ஏன்னா நேரமும் காலமும் கடந்து போயிட்டா திரும்ப வராது. எப்போதும் தனித்துவத்தோடு சிறப்பான ஆளாக நீ இரு. நீ சிறப்பா வாழ்றதையும் ஜெயிக்கிறதையும் இந்த உலகம் ஒத்துக்காதுதான். ஆனா நீ எப்போதும் சிறப்பாக வாழ்ந்து நிற்கணும் என் செல்லமே. என்னை முழுமையாக நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நானே வழி நடத்துகிறேன். நீ என்னை நினைக்கும் போது நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் எப்போதும் உன் கூடவே உன் பின்னாலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா நிச்சயம் எல்லாமே சரியாயிடும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு தெரியாமலேயே தெரியும்னு பேசாதே. ஒரு விஷயத்தை தெரிஞ்சா மட்டும் பேசு. இல்லாட்டி தெரிஞ்ச விஷயத்த பேசிக்கிட்டே அமைதியா இருந்துரு. தெரியாததை தெரிந்து கொண்டு பேசலாம். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது என் செல்லமே. எப்போதும் உண்மையோடு நேர்மையோடு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தர்றேன். நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம். ஆனா உன்னுடைய துன்பத்தையும் வலியையும் வேதனையும் பார்த்த இந்த சாயப்பா கண்டிப்பா அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி நான் செய்கிறேன். நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் கூட இந்த சாயப்பாவே நடத்தி முடிக்கிறேன்.